புகுந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரும்போது சின்ன வயசுல இருந்து எப்படி அந்த குடும்பத்துல அனுசரிச்சு போறதுன்னு கத்து கொடுக்கணும். ஏன் நீ கத்து கொடுக்கல? ஆங்காரி மாதிரி தானே இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா. கண்ண பொண்ணாச்சேன்னு நான் பொறுமையா இருக்கல, காதலிச்சு கட்டவளாச்சேன்னு அவன் பொறுமையா இருக்கல. அதெல்லாம் மறந்துட்டு என் பிள்ளைய அடிச்சு அனுப்புறதுக்கு அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கணும். அவன் கைய உடைச்சு அடுப்புல வைக்க வேண்டாம். அக்கா, உன் கோவம் எல்லாம் நியாயமானதுதான். இப்ப நீ போய் அவங்கிட்ட சண்டை போட்டேன்னு வச்சுக்க, பிரச்சனை தீராது, பிரச்சனை இன்னும் பெருசாகும். பிரச்சனை பெருசானா ஆயிட்டு போட்டா இதுக்கு மேல மண்ணு உழுந்து போச்சு நினைச்சுக்க. அவனை இனிமேல் நான் விட மாட்டேன். நானா அவனான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ அக்கா, இதுக்குதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன். அக்கா, ஆத்திரம் கோபம் இதெல்லாம் உடனே கொட்டி தீர்த்துறணும்னா ஊர் உலகத்துல யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் கொண்டாடவே முடியாது, நட்பாவும் இருக்க முடியாது. இது மாதவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, 2 குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் இல்லாம உன் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. அது முடியாது. அந்த மாதவனா நானானு ஒரு கை பாத்துறேன். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு சும்மா இரு. இந்த பிரச்சனைய பெருசு பண்ணாத. போவும்ல. அம்மா, மாமா சொல்லிட்டு இருக்கார்ல, இங்க வேற கொஞ்சம் அமைதியா இரு. என் மனசு ஆறல. ஏமா திவ்யா பேச்சு இங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன அவங்க போய் சண்டை போடான்னு இருக்கியா? நீ நான் ஒண்ணு திவ்யா கிட்ட சண்டைக்கு போல. என் பிள்ளை அந்த மாதவன் தானே அடிச்சான். அந்த மாதவன் தான் சண்டை போட போறேன். என் பிள்ளை அடிக்கிறதுக்கு அவன் யாருன்னு முதல்ல. அக்கா, அவன் தான் சொல்றான்ல, பேசாம உள்ள போ சொல்றேன். இங்க பாருமா, அங்க போய் சண்டை கண்ட போட்டுட்டு வந்து அவ்வளவுதான். மரியாதை உள்ள போ. போமா. இப்படியே வாய அடைச்சு. டேய் மாப்ள, இதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன். இல்ல நான் போனா திவ்யா சமாதானம் ஆயிடுவான்னு நீ சொன்ன. இப்ப என்னாச்சு பாத்தியா? இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. டேய், நீ எங்க கேட்க போற? பேசிக்கிட்டே இருக்க, போய்கிட்டே இருக்கிற. டேய் மாதவா, என் மாப்பிள்ள மேலைய கை வச்சிட்டல்ல, வச்சுக்கிறேன்டா. ஒண்ணு வச்சுக்கிறேன், சமயம் வரும்போது வச்சுக்கிறேன். யோ, கொஞ்சம் கேப் விட்டு சரியா, வாய் வலிக்க போகுது. சாரிப்பா. அது சரி, என் வேதனை உனக்குலாம் சிரிப்பா தானே இருக்கும். உனக்கு மட்டும் ஏன் இப்படிதான் நடக்குது? பட்ட கால தான் படும், கெட்ட குடிதான் கெடுங்கிறது ஓ விஷயத்துல ரொம்ப சரியா இருக்குப்பா. நான் என்னையா பண்ண முடியும்? புருஷனை அடிச்சா பொண்டாட்டிக்கு கோவம் வரும், உடனே ரோஷப்பட்டு என் புருஷனை அடிக்கிறதுக்கு நீ யாரு, கையறா, உடனே புருஷனை கூட்டிட்டு வீட்டு விட்டு போவான்னு பார்த்தா அவ என்னமோ சில மாதிரி நிக்கிறா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த புருஷன் சென்டிமெண்ட்லாம் சினிமால மட்டும் தான் நடக்குமா? ஒருவேளை உன் பிளான் உன்னோட தங்கச்சி தெரிஞ்சிருக்குமோ? உன் தங்கச்சி ஆச்சே, உன்னோட கிரிமினல் மைண்டு அவளுக்கும் கொஞ்சமாவது இருக்குல்ல. அப்படிலாம் இல்ல பத்ரி. எங்க அண்ணன் சுப்பு அவன் என்ன மாதிரியா இருக்கா? 5 பேர்ல ஒன்னா இருக்கிறது இல்ல பத்ரி. ஆமா ஆமா, குழந்தைய பெத்துக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் அந்த பொண்டாட்டி தான் வேணும்னு ஒத்த காலில் தவம் இருக்கிறான். ஆனா நீ பொண்டாட்டியோட கதையை முடிக்கிறதுக்கு தவம் இருக்கிய. என்னையா புத்தி காட்டுறியா? நீ ஏன் அப்படி திங்க் பண்ற? நீ சொன்ன கருத்துக்கு வலு சேர்த்தன்னு பாசிட்டிவா திங்க் பண்ணு. எப்பவுமே எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அப்பதான் எடுத்த காரியத்தை கச்சிதமா சக்சஸா முடிக்க முடியும். உன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? உன்கிட்ட மட்டும் இல்ல, நிறைய பேர்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு முயற்சி பண்ணி அது தோத்து போகும்போது சோர்ந்து போய் உட்காந்துருது. சரியா, ஏற்கனவே ரேகா விஷயத்துல எங்க அம்மா இடைஞ்சலா இருக்காங்க. இப்போ என் தங்கச்சி வேற வீட்ல இருக்கா. அவ ஒன்னும் லேசப்பட்டவ இல்ல, ரொம்ப விவரமானவ. அவ வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் எந்த முயற்சியும் பண்ண முடியாது. அதை மீறி ஏதாவது முயற்சி பண்ணவே அது ஆபத்துல கொண்டு போய் தான் முடியும். இப்போ நான் என்னையா பண்றது? நீ ஏன் ஆளே இல்லாத ரோட்ல ரேஸ் போகணும்னு நினைக்கிற? டிராபிக்ல உள்ள பூந்து சேலஞ்சா ஜெயிக்கணும். அப்பதான் அந்த ஜெயிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். குறி வச்ச அர்ஜுனனுக்கு பழம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது, இலை கிளை வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அதே மாதிரி உன் கவனமும் இருக்கணும். ஓகே,
நான் சவால்ல ஜெயிக்கணும். அந்த ரேகாவை நடு தெருவுல நிறுத்தணும். அதுக்கு எதிரா யாரு குறுக்க வந்தாலும் எனக்கு அவங்களும் ஒண்ணுதான், அந்த ரேகாவும் ஒண்ணுதான். எல்லாம் ரெடியா? வாங்க, தள்ளி நில்லையா? குத்து விளக்கேத்துக்கா. காயத்ரி, நீ ஏத்து. இந்தா. பார்த்து கை சுற்று போகுது. தேங்காய் உடைக்கணும், தீபாராதனை காட்டணுமே. ஹனி கண்ணு, ஹனி வந்துட்டேன். ஹனி ஹனி, மெதுவா மெதுவா வா. அவங்களுக்கு தெரியும். சும்மா இரு பாஸ்கர். தேங்காய் எல்லாம் உடைக்கணும், ஜலம் பிடிக்கணும். போய் சொம்ப கொண்டாமா. நீங்க எல்லுனா என்னையா நிப்பேன். இந்தாங்க சொம்பு. சுப்பு, எப்படி ஹனி? நான் முன்னாடியே பூஜைக்கு உண்டான ஏற்பாடுலாம் இருக்கான்னு பார்த்தேன். சொம்பு இல்ல, அதான் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். சுப்பு, பாஸ்கர் பாத்தியா? கடமை தவறாத ஒரு பொண்ணை தான் நாம வேலைக்கு சேர்த்திருக்கோம். எப்படி ஹனி? ஆமா ஆமா. ஹனி, அவங்க தான் காயத்ரி, பாஸ்கரோடைய சம்சாரம். வணக்கம். வணக்கம். ஹனி, அவங்க தான் சரசு, சுப்புவோட சம்சாரம். வணக்கம். சகல டால் பண்றத பாத்தியா? அவன் பொண்டாட்டி ஊர்ல இல்லன்றதுக்காக நம்ம பொண்டாட்டிங்களா அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த பொண்ணுக்கும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண பாக்குறான். புரியுது புரியுது. பொண்டாட்டிங்க இருக்காங்க, இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, சாமி கும்பிடலாமா? ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். சுப்பு, உன் கையாலே பூஜை போடுப்பா.
கடவுளே, சூரிய வம்சம் அண்ணாமலை படத்துல வர மாதிரி ஒரு பாட்டு முடிகிற நேரத்துக்குள்ள எங்களை பணக்காரங்களாக்க வேண்டாம். படிப்படியா முன்னேற்றத்தை கூட தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொன்ன என் தம்பி முன்னாடி நான் கார்ல போய் இறங்கணும். அவன் முகத்துல கரிய பூசணும். கடவுளே, சின்னதா ஆரம்பிச்ச இந்த மெஸ் பெருசா வளரணும். என்ன தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொன்ன என் தம்பி முன்னாடி நான் காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்து காட்டணும். நல்லபடியா பூஜை முடிஞ்சது. இனி வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சகல மச்சான், சார், நம்ம மெஸ்ஸுக்கு முதல்ல கார்ல ஏதோ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க சார். அது கஸ்டமர் இல்லம்மா, என் மச்சான். வா சங்கர். வாங்க மச்சான். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வா சங்கர், வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. அட வாங்க. ஏய் நில்லுடா. என்ன பாஸ்கர் பண்ணிட்டு இருக்கீங்க? தெருவில் போற வரவல்ல மாமா மச்சான் ஆயிடுவானா உங்களுக்கு? கயுமா, நல்லா பாரு, அவன் உன் தம்பி சங்கர். அந்த உறவெல்லாம் முறிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு தம்பின்னு யாருமே கிடையாது. காயத்ரி, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னால உன் கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. அக்கா, நீயாவது என்ன கொஞ்சம் டேய், அக்காவா? யாரா அக்கா? ஆமா, முதல்ல நீ யாரா? ஏண்டா, எங்களை தெருவுல போய் பிச்சை எடுன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வந்து பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிட்டு இருக்க? அக்கா, அன்னைக்கு கோவத்துல தான் நான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும் கொடுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. எனக்கு உறவுன்னு சொல்லிக்க உங்களெல்லாம் விட்டா எனக்கு யாருமே இல்லை. அக்கா, நிம்மி வந்து நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்கள் என்னை கூப்பிட மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்னால் உங்களை வந்து பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் ஆசையோடு வந்திருக்கேங்க்கா. அதான் சங்கர் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, கூப்பிடுங்க. எப்படிங்க? அது எப்படிங்க மறக்க முடியும்? அந்த ஜில்லு பேச்ச கேட்டுட்டு இவன் எங்களை எப்படி எல்லாம் நடத்துனா? எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும்ல. அதான் இப்ப ஜில்லு இல்லையே. ஆனா எங்க மனசுல அந்த காயம் இன்னும் அப்படியே தானே இருக்கு. சரசு, சேரவே முடியாதுன்னு நினைச்ச நம்ம 2 பேருமே சமாதானமாய் ஒண்ணு சேர்ந்துட்டோம். பழசையெல்லாம் மறக்கலையா? தம்பி தானே சரசு, பழசையெல்லாம் மறந்துட்டு அவன் உள்ள வர சொல்லு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். முதல்ல அவன் இங்க இருந்து போ சொல்லுங்க.
நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். முதல்ல அவன் இங்க இருந்து போ சொல்லுங்க. காயுமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் பேச தேவையில்லை. உங்க 2 பேருக்கும் நாங்க முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? என்னம்மா இப்படி கேள்வி கேட்டா நாங்க என்ன போதும், நிறுத்துங்க. இங்க பாருங்க, இப்ப அவன் இங்க இருந்து போகல, நாங்க 2 பேரும் உங்க 2 பேர் வாழ்க்கையை விட்டே போயிடுவோம். மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃபும் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னால் உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். நான் கிளம்புறேன். மச்சான் சங்கர், சொல்லிட்டோல, மறுபடியும் நீ பாட்டுக்கு வந்து உட்கார. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. உன் தம்பியே நான் இங்க வரல. இந்த கடைக்கு சாப்பிட வர ஒரு கஸ்டமரா நான் வந்துருக்கேன். சகல மிஸ் நல்லா தான் இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் நீட்டா தான் வச்சிருக்கீங்க. ஆமா, சூடா என்ன இருக்கு? சூடா இட்லி, பூரி, பொங்கல், வடை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? பொங்கல் மட்டும் சூடா எடுத்து. அனிதா, சாருக்கு சூடா ஒரு பொங்கல். சாப்பிடு சங்கர். சூடா இருக்கு. இப்பதான் செஞ்சது. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. யார் செஞ்சாங்கன்னு தெரியல, அவன் கைக்கு தங்க மோரமே போடலாம். என் மூத்தக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இதே மாதிரி தான் செய்வாங்க. அப்படியே சுட சுட அதில் நெய்யை ஊற்றி இதே மாதிரி தான் இருக்குன்னா பார்த்துங்களேன். செம்ம சூப்பர். சங்கர், அந்த பொங்கலே உங்க அக்கா செஞ்சது தான். அப்படியா? அதானே, எங்கள் அக்காவோட கைப்பக்குவம் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல மறந்துட்டேன், என் 2வது அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சாம்பார் வச்சா இதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அது காயு, அது காயு. நீதான் சாம்பார் பண்ணுன்னு சொன்ன. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கு. சரி, எல்லாம் எடுத்துடவா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அவங்க எடுத்துக்கலாம். வாஷ் எங்க இருக்கு? டேப் அங்க இருக்கு. அப்படி போங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சாப்பிட்டு இருக்கேன், பில்லு எவ்வளவுன்னு சொல்லுங்க. என்ன அது? இன்னைக்கு மெஸ் ஆரம்பிச்ச முதல் நாள், பிச்சைக்காரனுக்கு தானம் போட்டோம்னு நினைச்சுக்கிறோம். உன் பணம் ஒண்ணும் தேவையில்லை, கிளம்பு. உனக்கு என் மேல எனக்கு கோவம் போலல்ல?
இந்தாங்க. வேணாம் சங்கர், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது என்னோட அன்பளிப்பு. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. அன்பளிப்புன்னு வாங்கிக்கலாமே. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சகல சகல 10 lakhs சகல. என்ன சகல சொல்ற? 10 லட்சமா?